அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி டிப்ஸ் 3 PM 3 மணி கேரளா லாட்டரி ரிசல்ட்டுக்கான ஏபிசி கெஸிங் தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். டேட்டு பார்த்தீங்கன்னா 14/5/2024. இன்னைக்கான ஏபிசி கெஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முந்தைய ரிசல்ட்டுக்கான ஒரு சின்ன ரிவ்யூ பார்த்துட்டு பிறகு ஏபிசி கெஸிங்குள்ளே வரலாம். முந்தைய ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 743 663 தான் கொடுத்துருந்தாங்க. நம்ம போர்டுக்குள்ள சி போர்டில் 3 மட்டும் தான் பாஸ் பண்ணியிருந்தது. நேற்றைய பார்த்தீங்கன்னா பெருசாக ஆல் போர்ட்லேயும் நம்மளால் ரிசல்ட் எடுக்க முடியல. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே மாறுதலாக வரும்னு சொல்லியிருந்தோம். கொஞ்சம் நீங்கள் பவர்லேயும் செக் பண்ணி பார்த்துக்குங்கன்னு சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த 1க்கான பவர் பார்த்தீங்கன்னா 6, நிச்சயமாக ஏ போர்ட்லேயும் ஒரு 6 எடுத்திருக்க முடியும். இருந்தாலும் நேற்று கொஞ்சம் தொய்வில் தான் முடிஞ்சுது. இன்னைக்கான ரிசல்ட்டில் இன்னைக்கான ஏபிசி கெஸிங்கில் ஒரு நல்ல நம்பரை நம்ம எடுக்க முயற்சி செய்வோம். சரி, வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போவோம். இன்னைக்கு ஏபிசி கெஸிங்கில் முதல் நம்பராக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 7 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். ஏன் 7 எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 347 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா 347 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படையில் 34, இங்கே பார்த்தீங்கன்னா 5 6 இருக்குது. அப்போது 5 6 7 வருமானு எதிர்பார்க்குறேன். புரியுதுங்களா? 5 6 7 வருமானு எதிர்பார்க்குறேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 4 3, அப்போது 4 3 7. அப்போ இந்த அடிப்படையிலும் 7 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையிலும் 7 எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7 தாண்டி வேறு என்ன நம்பர் வரலான்னு பார்த்தீங்கன்னா 0 வருமானு எதிர்பார்க்குறேன். ஏன் 0 எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 430 வருமானு எதிர்பார்க்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 560 வருமானு எதிர்பார்க்குறேன். 560 வருமானு எதிர்பார்க்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 430 வருமானு எதிர்பார்க்குறேன். அந்த அடிப்படையில் நம்ம 0 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். இந்த அடிப்படையில் 0 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. எல்லாத்தையுமே ஒரு கலந்து ஆலோசித்து தான் நம்ம எடுக்கணும். அந்த அடிப்படையிலும் பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 760 இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 760. அப்போது 760 அடிப்படையில் 60 அடிப்படையிலும் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் நம்ம பார்த்துக்கணும். அதனால தான் நம்ம 0 எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு 3வது நம்பராகவும் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான என்ன 9 படுது. ஏன் 9 எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 439 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. 439 அப்போ 439 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் நம்ம 9 எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 569 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க 569, அப்போ 569 வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா 66 இருக்கு. அப்போ 66 இங்கே பாருங்க 669, அப்போ 669 ஒரு எண்ணம் ஸ்ட்ராங்காக படுது. அந்த அடிப்படையிலையும் நம்ம பார்த்துக்கணும். அப்போ 669 வருமானத்தையும் நம்ம பார்த்துக்கணும். இந்த அடிப்படையில் நம்ம பார்த்துக்கிறது நல்லது. இங்கே பார்த்தீங்கன்னா 769, அப்போ 769 இந்த கிராஸில் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 39 இருக்கு. புரியுதுங்களா? 39 இருக்கு. அந்த அடிப்படையில் நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பி போர்டுக்குள்ள என்ன நம்பர் வரலான்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்க போகிறது 2 தான் எடுக்கிறோம். ஏன் 2 எடுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 76 இருக்குது, இங்கே 56 இருக்குது. அப்போது 562 762 இல்லை 862 வருமானது ஒரு எதிர்பார்ப்பு. அந்த அடிப்படையில் நம்ம பார்த்துக்கணும். ஏன் 2 எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 685 இருக்குது, இங்கே 268 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே பாருங்கள் 268 இருக்கு, 268 இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 852 இருக்கு. அப்போ இந்த அடிப்படையில் 852 வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 7 இருக்கு, இங்க 5 இருக்கு. அப்ப 752 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் பார்த்துக்கணும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 752, அப்போ 752 அடிப்படையிலும் இங்க பார்த்துக்கணும். அந்த அடிப்படையில் 2 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 76 இருக்கு. அப்போ 762, அப்போ 762 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா 32 இருக்குது. அப்போ இங்கே 32 மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கணும். அப்போது 2 என்ற ஒரு எண்ணு பி போர்டுக்குள்ளே வருமானது என்னுடைய எதிர்பார்ப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா
வேறு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 5 எடுக்க போகிறோம். பி போர்டில் 5 எடுக்க போகிறோம். ஏன் 5 எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 855 வருமானு எதிர்பார்க்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 855 இருக்குது, புரியுதுங்களா? 855. அப்போது இங்கே பாருங்கள் 6 இருக்குது. 6 8 55 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 88 இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 88 இருக்குது, 55. அப்போது 55 வருமான்ற என்னுடைய எதிர்பார்ப்பு. அந்த அடிப்படையில் நம்ம 5 எடுக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 765 மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் நம்ம பார்த்துக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 765, அப்போ 765 வருமான் ஒரு எதிர்பார்ப்பு. அந்த அடிப்படையில் நம்ம 5ஐயும் பார்த்துக்கணும். இந்த அடிப்படையில் தான் நம்ம 5ஐயும் எடுக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 865 வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. அந்த அடிப்படையில் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 8 இங்கே இருக்குது, 6 இங்கே இருக்குது, 5, அப்போது 865, புரியுதுங்களா? அந்த அடிப்படையில் நம்ம பார்த்துக்கணும். 865 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா 365 865 அடிப்படையில் 5 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சி போர்டில் என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 87 இருக்குது, இங்கே 73 இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு நம்பராக என்ன எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் 0 வருமானு எதிர்பார்க்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 730 வருவதற்கான வாய்ப்பு அதிகம் உண்டு. அந்த அடிப்படையிலையும் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னு பாருங்கள் இங்கே பாருங்க 730, அப்போ 730 வருமானு என்னுடைய எதிர்பார்ப்பு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 730, அப்போது 730 வருமானு ஒரு எதிர்பார்ப்பு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 8 இருக்குது, இங்கே 7 இருக்குது. அப்போது 870 அடிப்படையில் 0 வருமானது என்னுடைய எதிர்பார்ப்பு. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் 730 இருக்குது. அப்போ 730 630 அடிப்படையில் 0 வருமானது என்னுடைய எதிர்பார்ப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா 63 இருக்குது. அப்போ இந்த 630 வரலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 760, அப்போது 760 560 அடிப்படையிலும் 0 வரலான்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. அதனால தான் 0 எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேற என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 4 வருமானு எதிர்பார்ப்பு. ஏன் இந்த 4 எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க 734 634 அப்படின்ற அடிப்படையில் 4 வரலாம், அல்லது 638 அடிப்படையில் 8 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா 0738 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இன்னைக்கான நம்பர்ஸுங்க பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக வருது. அப்போது 0738 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம என்ன எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 734 தான் எடுக்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 734 ஒருவேளை 0 வரலைன்னா 4 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் நம்ம 4 எடுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் வைஸாகவே நம்பர் எடுப்பாங்கன்றதுன்றது இல்லை, வேறு மாதிரி மாறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னு சொல்கிறப்போனா 878 எடுப்பாங்களான்றது ஒரு கேள்விக்குறி தான். அப்போ 874 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா 874, புரியுதுங்களா? 874. அப்போ பி போர்டில் நம்ம 2 எடுத்திருக்கோம். அப்போ 24 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ 54 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ அந்த அடிப்படையிலே நம்ம பார்த்துக்க வேண்டியது இருக்கு. அந்த அடிப்படையில் நான் 4 எடுக்கிறேன். உங்க சஜஷன்ல 8 பட்டா 8 போடுங்க. அது நம்ம 3 டிஜிட்ல பார்த்துக்கோ. இதுதான் நம்மளோட ஏபிசி கெஸிங், என்னுடைய தனிப்பட்ட கெஸிங். வேற ஏதாவது மாற்றம் இருந்தால் அதை 3 டிஜிட்ல பார்க்கலாம். இது நம்மளுடைய ஏபிசி கெஸிங். இது பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் கெஸிங். ஆல் போர்டில் 25 கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்சிங் தான், ஒன்றும் இல்லை. 8 மாற்றிருக்கேன். ஒருவேளை 9 வந்து சி போர்டுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 சி போர்டுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆக மொத்தத்தில் சி போர்டில் நம்பர்ஸ் நிறைய பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா 38 பாஸ் பண்ணலாம், 39 பாஸ் பண்ணலாம், 31 பாஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம 4 எடுத்திருக்கோம். அந்த அடிப்படையிலையும் பார்த்துங்க. இதெல்லாமே ஒரு கெஸ்ஸிங் ஆலோசனையில் வருதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பே பண்ணி விளையாடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நாளை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.